முல்லை பெரியாறு அணையை கட்ட உறுதுணையாக இருந்த ஜான் பெனிக்விக் என்ற ஆங்கில பொறியாளரின் கனவு வீண் போகாத வகையில் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றிக்கனியை பறித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை தமிழக மக்கள் எப்போதும் நன்றியோடு நினைப்பார்கள் என்றும் வரலாறு ஒருபோதும் மறந்து விடாது என்றும் பிரபல தமிழ் நாளேடான தினத்தந்தி தலையங்கத்தில் பாராட்டு தெரிவித்துள்ளது. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய தென் மாவட்டங்களில் வறட்சியும் பஞ்சமும் தலைவிரித்தாடிய போது 1887ஆம் ஆண்டு முல்லை பெரியாறு அணை கட்டும் பணியை ஜான் பெனிக்விக் என்ற இராணுவ பொறியாளரிடம் அன்றைய ஆங்கிலேய அரசு ஒப்படைத்தது. 1890இல் பெய்த கனமழையால் அடித்துச் செல்லப்பட்ட அணையை மீண்டும் கட்டுவதற்கு செலவு அதிகரிக்கவே ஆங்கிலேய அரசு அந்த பணியை கைவிட்டுவிட்டது. ஆயினும் ஜான் பெனிக்விக் தன் சொத்துக்களை எல்லாம் விற்று இந்த அணையை கட்டத் தொடங்கினார். அவரது கடும் முயற்சியால் 1895ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி முல்லை பெரியாறு அணை திறக்கப்பட்டது. தமிழன் நன்றி மறந்தவனாகவும் வரலாற்றை மறந்தவனாகவும் இருந்ததில்லை என்பதால்தான் பெரும் தியாகம் செய்த ஜான் பெனிக்விக்கை இன்றளவும் நன்றியோடு நினைவு கூறுவதாக பிரபல தமிழ் நாளேடான தினத்தந்தியின் தலையங்கத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடிக்கு பதிலாக 136 அடியாக குறைக்க வேண்டும் என்றும் அணை பலவீனமாக இருப்பதால் புதிய அணை கட்ட வேண்டும் என்றும் கேரள அரசு கூறி வந்ததை நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் நீண்ட சட்ட போராட்டங்களுக்கு பின்னர் அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தி கொள்ள உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அதன் அடிப்படையில் 142 அடியாக நீரை தேக்கி வைத்துக் கொள்வதற்கு ஏதுவாக அணையின் அடைப்பான்கள் கீழே இறக்கப்பட்டன. இது தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்பதை விட தமிழர்களுக்கு வழங்கப்பட்ட நீதி என்று சட்டசபையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்ததை தினத்தந்தி நாளேட்டின் தலையங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த அணையை கட்ட அன்று உறுதுணையாக இருந்த ஜான் பெனிக்விக்கையும் இன்று அவரது கனவு வீண் போகாத வகையில் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றிக்கனியை பறித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவையும் 5 மாவட்ட மக்கள் எப்போதும் நன்றியோடு நினைப்பார்கள். வரலாறு ஒருபோதும் மறந்துவிடாது என்றும் தினத்தந்தி தனது தலையங்கத்தில் பாராட்டியுள்ளது.